வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் வரிசைக்கு முற்றுப்புள்ளி. ஒற்றை இரட்டை இலக்க புதிய முறைமையில் புதிய மாற்றம். வேகமாக வந்த சிற்றூர்ந்து மோதி 7 பேர் காயம். 30 நாட்களாக தொடரும் இணைய முடக்கம். லத்தீன் பேராயர் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம். ஈராக் வழங்கிய ஆதரவுக்கு புதிய ஈரானிய உயர்தலைவர் நன்றி. மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஒரு பீப்பாய் $115 கடந்தது. அமெரிக்கா ஈரான் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் முயற்சி. எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம். அமெரிக்க எரிசக்தி துறை கடும் எச்சரிக்கை. குவைத் மீது ஈரான் தாக்குதல். இந்திய தொழிலாளி உயிரிழப்பு. மனம் திறந்த ட்ரம்ப் இலக்கு வைக்கப்படும் ஈரானின் உயிர் நாடி. இலங்கையில் பொதிகளை அனுப்பும் மற்றும் பெரும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஈரானின் இருதயத்தில் ஆட்டம் காட்டிய வல்லரசுகள். வரலாறு காணாத அளவில் சராமாரியாக வீசப்பட்ட ஏவுகணைகள். முக்கிய தொழில் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல். உலகளவில் எரிசக்தி விலை உயரும் அபாயம். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை எதிர்வரும் தினங்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஒற்றை எண்களை கொண்ட தினங்கள் மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 வருவதை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் டெர்பி நகர் மையப்பகுதியில் உள்ள ஃப்ரையர் ஹேட் பகுதியில் சனிக்கிழமை இரவு அதிவேகமாக வந்த கருப்பு நிற சுசுகி ஸ்வீட்ஃபட் ரக சிற்றூர்ந்தொன்று பாதசாரிகள் மீது மோதியதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி மற்றும் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 36 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் எனவும் நீண்ட காலம் பிரித்தானியாவில் வசித்து வருபவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் ஆரம்பமானது முதல் அந்நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள இணையதள முடக்கம் இன்றுடன் 30வது நாளை எட்டியுள்ளது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் வெளி உலகத்துடனான தொடர்புகளை இழந்து வருகின்றனர். இணையதள கண்காணிப்பு அமைப்பான நெட்பிளாக் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் இணைய முடக்கம் தற்போது 696 மணித்தியாலங்களை கடந்து 5வது வாரத்துக்குள் நுழைந்துள்ளது. இது அந்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட கால இணைய முடக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கிய புனித தலமான ஜெருசலேமில் உள்ள புனித செபுல்கர் தேவாலயத்திற்குள் நுழைவதற்கு எருசலேமில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவருக்கு லத்தீன் பேராயருக்கு இஸ்ரேலிய காவல்துறை தடை விதித்துள்ளது. புனித வாரத்தின் தொடக்கமான குருத்தோலை ஞாயிறு வழிபாடுகளை முன்னெடுக்க சென்ற போது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடமென்று நம்பப்படும் புனித கல்லறை தேவாலயத்துக்கு வழியில் லத்தீன் பேராயர் கர்தினால் பியர்வால்டிஸ்டா பிராஃபெல்சா மற்றும் அருட்தந்தை பிரான்சிஸ்கோ ஆல்போ ஆகியோர் தேவாலயத்துக்கு வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டதை திருச்சபை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஈரான் மீது முன்னெடுக்கப்படும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து தங்களுக்கு ஆதரவளித்த ஈராக் மக்களுக்கும் அந்த நாட்டின் உயர்மத தலைவர்களுக்கும் ஈரானின் புதிய உயர் தலைவர் மொஷபா கமேனி தன்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். ஷியா இஸ்லாமிய பிரிவின் மிகவும் மதிக்கத்தக்க தலைவர்களில் ஒருவரான ஈராக்கின் அயதுல்லா அலி அல் ஜில்தானி மற்றும் ஈராக் மக்கள் ஈரானுக்கு வழங்கிய வெளிப்படையான ஆதரவை பாராட்டிய மொஷபா கமேனி இந்த எழுத்துப்பூர்வ செய்தியை அனுப்பியுள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய சந்தைகள் இன்று காலை திறக்கப்பட்ட நிலையில் மசகு எண்ணெய் விலை பாரிய உயர்வை சந்தித்து உள்ளது. இதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 2.9% அதிகரித்து $115.84 பதிவாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு முன்னரே ஒரு பீப்பாய் எண்ணெய் சுமார் $72 என்ற அடிப்படையில் வர்த்தகம் செய்யப்பட்டது. எனினும் போர் ஆரம்பமானதில் இருந்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன.
மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மஸ்தியஸ்ராக செயற்பட பாகிஸ்தான் மீண்டும் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த முக்கிய ராஜதந்திர சந்திப்பில் துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளிவிகார அமைச்சர்களுடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலானது பிராந்திய நெருக்கடிகள் குறித்து விரிவாக ஆராயும் நோக்கில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் எரிபொருள் மற்றும் நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறப்பதே ஒரே தீர்வு என அமெரிக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் உயர்மட்ட அமைப்பான அமெரிக்க பெட்ரோலிய நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பெட்ரோலிய நிறுவனத்தின் தலைவரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான மைக் ஜோமஸ் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், இந்த வாரத்துக்குள் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். காலதாமதம் ஏற்படும் ஒவ்வொரு நிமிடமும் எரிபொருளின் விலை மேலும் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் போருக்குள் நுழைந்துள்ளமை குறித்து மைக் ஜோமஸ் தன்னுடைய கவலையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் உள்ள மின்சார மற்றும் கடல்நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கு பணியாற்றி வந்த இந்திய தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததாக குவைத் மின்சார மற்றும் நீர் அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத் மின்சார மற்றும் நீர் அமைச்சு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி, இந்த தாக்குதலால் குறித்த மீன் உற்பத்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தொழில்நுட்ப குழுக்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்ற விரும்புவதாகவும் காக் தீவில் உள்ள ஈரானின் ஏற்றுமதி மையத்தை அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்றும் கூறினார். ஜனவரியில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் எண்ணெய் தொழிலை கால வரையறையின்றி கட்டுப்படுத்த அமெரிக்கா நோக்கம் கொண்டதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சாத்தியமான நடவடிக்கை வெனிசுலா விவகாரத்தில் அமெரிக்கா கையாண்ட அணுகுமுறையுடன் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பிட்டுள்ளார். உண்மையை சொல்ல போனால் ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்த விடயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சில முட்டாள்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை நாம் காக் தீவை கைப்பற்றலாம், ஒருவேளை கைப்பற்றாமலும் போகலாம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன என ட்ரம்ப் சர்வதேச பத்திரிகை ஒன்றிடம் தெரிவித்தார். தபால் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்ற ஒரு இணையதளத்தை பயன்படுத்தி மோசடி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நபர் அல்லது குழுவினர் பொதிகளை பெறுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பலருக்கு கைபேசி குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்ததாக தபால் திணைக்களம் கூறியுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களை ஆன்லைனில் பணம் செலுத்துமாறு கேட்டு இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர்க்களத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கான வான்வெளி தாக்குதல்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது நடத்தப்பட்டன. சுமார் 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஒன்றிணைந்து 120க்கும் அதிகமான அதிநவீன ஏவுகணைகள் வீசி ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை சிதைத்துள்ளன. ஈரானின் ராணுவ பலத்தை முடக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் முக்கிய இடங்கள் தரைமுகமாக்கப்பட்டன. ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு தேவையான முக்கிய பாகங்களை உருவாக்கும் அதிமுக்கிய தளம் தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 5வது வாரம் நீடித்து வருகின்ற நிலையில் வளைகுடா நாடுகளில் உள்ள முக்கிய தொழில்துறை உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் உலகளாவிய கவலையை ஏற்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள முன்னணி அலுமினிய உற்பத்தி ஆலையான எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதோடு ஆலைக்கும் பலத்த சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பஹ்ரைனில் உள்ள உலகின் மிகப்பெரிய அலுமினிய உருக்காலைகளில் ஒன்றான அலுமினியம் பஹ்ரைன் நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 ஊழியர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.